Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VBA யூஸ் பண்ணி sheet name வந்து நம்ம change பண்ண போறோம். இந்த sheet name எப்படி நம்ம change பண்ண போறோம் அப்படினா ஒரு particular cellல நம்ம input assign பண்ணுவோம். அந்த input value என்னவோ அந்த வேல்யூக்கு ஏத்த மாதிரி நம்ம sheet name வந்து change ஆகும். இது வந்து full and full VBA வந்து நம்ம change eventல நம்ம create பண்ணிருக்கோம். இப்போ பாருங்க இங்க சென்னை அப்படினு சொல்லிட்டு C5 செல்லுல இருக்கு. இப்போ நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரைன்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிட்டு என்டர் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஷீட் நேம் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், பாட்டம்ல வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ நான் இங்க வந்து ட்ரிச்சின்னு சொல்லி கொடுக்குறேன், ட்ரிச்சின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது. இங்க வந்து தஞ்சாவூர்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்றேன், எனக்கு நேம் சேஞ்ச் ஆகுது. இங்க வந்து ராம்நாடுன்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்றேன், எனக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ இதுல ஒரு ஷீட் நேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 31 கேரக்டர் தான் நமக்கு அங்க வந்து ஷீட் நேம் வந்து கிரியேட் ஆகும். இப்ப பாருங்க இங்க நம்ம டைப் பண்ணக்கூடிய நேமுக்கு வந்து நான் லென்த் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றேன். இங்க பாருங்க லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் இதை ரேஞ்சா C5 ரெஃபரன்ஸா கொடுத்துறேன். இப்ப நம்ம டைப் பண்ணிருக்கிற வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 6 கேரக்டர் இருக்கு. இப்போ இதை நம்ம லென்த்தி நேமா நம்ம என்ட்ரி பண்றோம்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டம்மி வேல்யூ தான் என்ட்ரி பண்றேன். இப்போ SSS ன்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல 24 கேரக்டர் இருக்கு. நமக்கு பாட்டம்ல வந்து அது கரெக்டா அங்க அப்ளை ஆயிடுச்சு. இப்போ பாருங்க இதுலயே போயிட்டு நான் சம்திங் வேல்யூ வந்து ஆட் பண்றேன். இப்போ பாருங்க 40 கேரக்டர் இருக்கு. இதை நான் எக்ஸ்பாண்ட் பண்றேன். 40 கேரக்டர் இருக்கு. ஆனா அந்த 40 கேரக்டர் இந்த ஷீட் நேம்ல இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்காது. இப்போ நான் இதை ஆல்ரெடி ஷீட் நேம் இருக்குங்களா, இதுல F2 கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிட்டு ஷீட் நேம்ல இருக்கிற அந்த வேல்யூ இங்க பேஸ்ட் பண்றேன். இதுக்கு லென்த் ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஃபைண்ட் அவுட் பண்ணனா இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 24 கேரக்டர் இருக்கு. ஓகேங்களா, நம்ம 24 கேரக்டர் இருந்த வரைக்கும் நமக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன், இந்த ஆல்ரெடி டைப் பண்ணிருக்கிறதுல கொஞ்சம் கேரக்டர் நான் டெலீட் பண்றேன், என்டர் பண்றேன். இப்ப பாருங்க 36 இருக்கு, இப்போ 34 இருக்கு, 32 இருக்கு. இப்போ 31 இங்க வரும்போது பாத்தீங்கன்னா அங்க அப்டேட் ஆகும். இப்ப பாருங்க உதாரணத்துக்கு நான் வந்து இந்த கடைசியில 31 இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து பாருங்க இப்ப நான் வேற ஏதாவது வேல்யூ என்ட்ரி பண்றேன், Xன்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்றேன். இப்போ எனக்கு பாட்டம்ல ஷீட் நேம் வந்து அப்டேட் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. கரெக்டா உங்களுக்கு இப்ப டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 31 கேரக்டர் வரைக்கும் நமக்கு இது வந்து அப்டேட் ஆகும். இப்போ இதை நான் F2 கொடுத்து காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்றேன். இங்க பாருங்க 31 கேரக்டர் வரைக்கும் நமக்கு கரெக்டா அப்டேட் ஆகுது. ஓகேங்களா, இது வந்து நம்ம என்னன்னா சேஞ்ச் ஈவென்ட்ல கொடுத்துருக்கோம். ரொம்ப ஈஸி. இப்போ இது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சேஞ்ச் ஈவெண்ட். இங்க நம்ம என்ன சேஞ்ச் பண்றோமோ அது மட்டும் தான் நடக்கும். இப்போ நான் நியூவா ஒரு ஷீட் கிரியேட் பண்றேன். இங்க போயிட்டு டெவலப்பர் டேப்ல விஷுவல் பேசிக் இதை கிளிக் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த SS சொல்லிட்டு நம்ம டைப் பண்ண அந்த ஷீட் நேமும் அதுல இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது செகண்ட் ஷீட் இப்ப நம்ம ஆட் பண்ணிருக்கோம். அதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஷீட் 1ன்னு தான் இருக்கு இப்போதைக்கு. இதுல வந்து இப்ப நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்ப இங்க தான் நம்ம சேஞ்ச் ஈவென்ட்ல நம்ம நியூவா கிரியேட் பண்ண போறோம். இப்போ இந்த C5ல தான் நம்ம இன்புட் கொடுக்க போறோம். அதை நான் சும்மா ஹைலைட் பண்ணிக்கிறேன் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ இந்த ஷீட் 2ல நான் டபுள் கிளிக் பண்றேன். நம்ம இப்ப நியூவா கிரியேட் பண்ணிருக்கல, கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ஒர்க் ஷீட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஆப்ஜெக்ட்ல ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொசீஜர், தட் மீன்ஸ் சேஞ்ச் ஈவென்ட்ல நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சேஞ்ச் ஈவென்ட்ல கொடுத்துக்கிட்டு இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க தான் நம்ம கோடு கிரியேட் பண்ண போறோம். இஃப் நாட் intersect ஆஃப் டார்கெட், என்னோட டார்கெட்ங்கிறது நம்ம எங்க சேஞ்ச் பண்றோமோ அதுதான் நம்மளோட டார்கெட். அந்த டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் C5 இஸ் நத்திங், தென் என்ன நடக்கணும். இப்போ இன்டர்செக்ட்ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இன்டர்செக்ட்ங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இந்த C காலம் இந்த 5th row இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைலைட் ஆயிருக்கிற செல், இதை தான் இன்டர்செக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல
நான் என்ன பண்றேன், இந்த if logicல active sheet dot name equal to active sheet dot range of C5. இவ்வளவுதான் நமக்கு கோடு end if கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ இவ்வளவுதான் கோடு. இப்போ பாருங்க, நான் போயிட்டு நான் என்ட்ரி பண்ண போறேன். இப்போ நான் சென்னைன்னு டைப் பண்றேன், என்டர் பண்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா சென்னைன்னு சொல்லிட்டு செகண்ட் ஷீட்ல சேஞ்ச் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஷீட்டுக்கான ஈவெண்ட். இப்போ தேர்ட் ஷீட் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அடுத்தது ஒரு ஷீட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இதுல போயிட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு இது ஒர்க் ஆகாது. இப்போ பாருங்க, நம்ம நியூவா ஆட் பண்றதுல அதே C5ல நான் ஏதாவது வேல்யூ என்ட்ரி பண்றேன், மதுரை என்ட்ரி பண்றேன், எனக்கு அந்த ஈவெண்ட் நடக்காது. இப்போ இந்த ஷீட்ல தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ பாருங்க, மதுரை கரெக்டா சேஞ்ச் ஆகுது, திருச்சி கரெக்டா சேஞ்ச் ஆகுது, தஞ்சாவூர் கரெக்டா சேஞ்ச் ஆகுது. ஸோ 31 கேரக்டர் வரைக்கும் இங்க நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது நமக்கு கரெக்டா அங்க போயிட்டு அப்டேட் ஆயிடும். 31 கேரக்டருக்கு மேல நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது அப்டேட் ஆகாது. இப்போ ஒன் மோர் அப்டேட் இதில் நான் கொடுக்கணும். இப்போ நீங்க 31 கேரக்டருக்கு மேல என்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கு பக் த்ரோ ஆகும். அதே மாதிரி நீங்க இந்த வேல்யூவை டெலீட் பண்ணிட்டு என்டர் பண்ணாலும் உங்களுக்கு பக் த்ரோ ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, டெலீட் பண்றேன், பாத்தீங்கன்னா பக் த்ரோ ஆகுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம அதுக்கு அந்த எரரை ஸ்கிப் பண்ணணும். அங்க வேல்யூ இல்ல அப்படிங்கிறதுனால நமக்கு இங்க பக் த்ரோ ஆகுது. ஸோ இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பிகினிங்ல போயிட்டு ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துறேன். இந்த லைன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு பர்டிகுலர் லைன்ல வந்து எரர் நமக்கு த்ரோ ஆனிச்சுன்னா அந்த லைனை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லைனுக்கு போயிடும். இப்ப பாருங்க, இங்க போயிட்டு சென்னைன்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு இப்ப நான் வேல்யூ டெலீட் பண்ணாலும் எனக்கு பக் த்ரோ ஆகாது. ஓகேங்களா? சோ இப்படி வந்து நமக்கு ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம எரரை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஈவெண்ட்ல கொடுத்துருக்குது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் இன்ஸ்டன்டா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.